வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். 104 வகையான உணவுப் பொருட்களில் பொட்டுலினியம் பாக்டீரியா அடங்கியிருக்கவில்லை என்பது உறுதி. சுகாதார அமைச்சு தெரிவிப்பு. உறுதிப்படுத்தாது பால்மா தொடர்பில் தீர்மானம் எடுத்ததாக சுகாதார சேவை தொழிற்சங்க சம்மேளனம் குற்றச்சாட்டு. பொது உடைமைகளை தேர்தல் கடமைகளுக்கு பயன்படுத்தியமை தொடர்பில் பெப்ரல் அமைப்பு மனித உரிமை ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடு. வர்த்தகர்களை நிராகரித்துள்ள திருகோணமலை பொதுச்சந்தை. இனி விரிவான செய்திகள். மருத்துவ பரிசோதனை நிலையத்தினால் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட 104 வகையான உணவுப் பொருட்களில் வே புரோட்டீன் அடங்கியுள்ள உணவுப் பொருட்களில் கிளாஸ்ட்ரிடியம் பொட்டுலினியம் பாக்டீரியா அடங்கியிருக்கவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது. செப்டம்பர் 10 அமுலாகும் வகையில் வே புரோட்டீன் மற்றும் வே பவுடர் அடங்கியுள்ள உணவு வகைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பேன் அவற்றை விநியோகத்திற்காக விடுவிக்குமாறு உணவு ஆலோசனை குழு பரிந்துரை செய்துள்ளதாக சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச ரசாயன ஆய்வு கூடங்களின் ஊடாக உறுதி செய்யப்பட்ட அறிக்கைகள் மற்றும் மருத்துவ பரிசோதனைகள் நிலையங்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளின் பிரதிபலன்களை கருத்தில் கொண்ட பின்னரே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் அந்த உணவுப் பொருட்கள் மீது இதற்கு முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தவாறு கிளாஸ்ட்ரிடியம் பொட்டுலினியம் பாக்டீரியா அடங்கியிருக்கவில்லை என்பதை தெளிவுபடுத்தும் விசேட அறிவித்தல் தொடர்ந்தும் ஒட்டப்பட வேண்டிய அவசியமில்லை என்று சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேபோல சுகாதார சேவை தொழிற்சங்கம் இன்று ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் பால்மா தொடர்பில் எழுந்துள்ள நிலைமை குறித்தும் கருத்து தெரிவிக்கப்பட்டது. බොටියලිනම් විෂකාරකය සම්බන්ධයෙන් අත්අඩංගුවට ගැනීම කරනකොට ඒ සම්බන්ධයෙන් වාර්තාවක් තිබ්බේ නැහැ. ඒ සඳහා ඕනෑ තරම් ආයතන සෞඛ්‍ය අමාත්‍යාංශය සතුව තියෙනවා. එතකොට ඒ பால்மாவில் பொட்டியூலினம் ரசாயன பதார்த்தம் இருக்கின்றமை தொடர்பில் அவற்றை தடை செய்ய முயற்சிக்கும் போது அவை குறித்து அறிக்கை ஒன்றும் இருக்கவில்லை. அதற்காக வேண்டிய அளவு நிறுவனங்கள் சுகாதார அமைச்சு வசம் காணப்படுகின்றன. இந்த அனைத்து விடயங்களும் காணப்படுகின்றமையினால் அதனை உறுதி செய்யாது பால்மாவை தடை செய்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. தடை செய்யப்பட்டு ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. எனினும் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதுடன் மாஃபியா ஒன்று செயற்பட்டதை எம்மால் அவதானிக்க கூடியதாக இருந்தது. மக்கள் குழப்பப்பட்டனர். விசேட வைத்திய நிபுணர்கள் உள்ள நிறுவனமே மருத்துவ ஆய்வு நிறுவனம். அதில் பொறுப்பு கூற வேண்டிய பயிற்சி பெற்ற பல அதிகாரிகள் உள்ளனர். சுகாதார அமைச்சுக்கு கீழ் உள்ள இந்த நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளிலிருந்து பால்மாவில் கிளாஸ்ட்ரிடியம் நஞ்சு கிடையாது என்பது உறுதி செய்யப்பட்டது. பால்மாவில் நஞ்சுத்தன்மை இல்லை என உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி இதுவரை வெளியிடப்படவில்லை. இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு சுதந்திரம் ஒன்று இருக்குமாயின் உண்கின்ற மற்றும் அருந்துகின்றவற்றை தெரிவு செய்வதற்கான உரிமை நுகர்வோர் மத்தியில் இருக்க வேண்டும். எனினும் அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய சுகாதார அமைச்சும் வேறொரு நபருமாயின் அதனை பொருளாதாரம் அரசியல் அல்லது வேறொரு நடவடிக்கையுடன் கூடிய கொள்கைகளுடன் தொடர்பு படுத்துவது தவறானதொன்றாகும். எனது கொள்கைகளை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கூற முடியாது. ඒක විද්‍යාත්මකව තනාත කරනවා මිස තමන්ගේ ආර්ථික හෝ දේශපාලන හෝ වෙනත් ප්‍රතිපත්ති මේකට කලවම් කරන එක වැරදි. මට මගේ ප්‍රතිපත්තිය මහ ජනතාවට පිළිගන්න කියලා කියන්න බෑ. இன்று நடைபெற்ற இருவர் வைபவங்கள் மற்றும் ஊடகவியலாளர் சந்திப்புகளில் பால்மா தொடர்பில் எழுந்த பிரச்சினை குறித்து கருத்து வெளியிடப்பட்டது. எங்களிடம் மாஃபியாக்கள் காணப்படுகின்றன அல்லவா? கடந்த காலங்களில் மின்சார மாஃபியாக்கள் காணப்பட்டன. கடந்த சில நாட்களாக பால்மா மாஃபியாக்கள் காணப்பட்டன. அவ்வாறான பல மாஃபியாக்கள் உள்ளன. கல்வித்துறையிலும் மாஃபியாக்கள் இருக்கலாம் என நான் எண்ணுகின்றேன். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மாஃபியாக்கள் காணப்படுகின்றன. அரசாங்கமே இன்று உண்மையாக மாஃபியாவாக காணப்படுகின்றது. நாட்டு மக்கள் மீதான சுமையை அரசாங்கமே இன்று மக்கள் மீது சுமத்தியுள்ளது. நாட்டு மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் இன்று பதிலை பெற்றுக் கொடுக்கவில்லை. பால்மா மாஃபியா யார்? மொத்த வியாபாரிகளின் மாஃபியாக்கள் யார்? பங்குச் சந்தையின் மாஃபியா யார்? பல இடங்களில் மாஃபியாக்கள் காணப்படுகின்றன. அதில் உள்ள பலர் அரசாங்கத்துடன் தொடர்பு பட்டுள்ளனர். இரவு நேர விருந்துபசாரம், தேர்தல் காலங்களில் செலவிடுபவர்கள் ஆகியோரே அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளனர். அதனால் இதனை கண்டு மாறும் காலம் முடிவடைந்துள்ளது என நாட்டு மக்களுக்கு நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். என்ன கூறினார்கள்? பால்மா அனைத்தும் நஞ்சு தன்மை உடையது என கூறினார்கள். சூப்பர் மார்க்கெட்களிலும் அனைத்து பால்மாக்களும் கொள்வனவு செய்யப்பட்டன. அனைத்து பால்மாக்களும் எவ்வாறு நல்லதாக மாறியது? ஒரு பால்மாவில் கூட புரோட்டீன் இல்லை என சுகாதார அமைச்சு குறிப்பிடுகின்றது. பால்மாக்களை வாங்கி காலாவதியாகும் வரை வைத்திருக்கின்றனர்.
நிறுவனங்களுக்கு நட்டம் ஏற்படுகின்றது. எதிர்காலத்தில் கொள்வனவு செய்ய இடமளிக்கப்படாது என கூறி பணம் பெறப்பட்டுள்ளது. பால்மா பாக்கெட்களில் நச்சுத்தன்மையை காணவில்லை என கூறுகின்றனர். அப்படியென்றால் இந்த போலியான கருத்தை யார் கொண்டு வந்தது? அரசாங்கம் அல்லவா? இதிலிருந்து மீளெழுவதற்காகவே அரசாங்கம் முயற்சிக்கின்றது. ආණ්ඩුව මේ බොරුවෙන් මිත්‍යාවෙන් තමයි මේ රජය ගෙනියන්නේ. This is News First, Election Headquarters. பெஃப்ரல் அமைப்பு இன்று மனித உரிமை ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜராகியிருந்தது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாண சபை தேர்தல் தொடர்பில் கிடைத்துள்ள முறைப்பாடுகள் குறித்து விடயங்களை எடுத்துக் கூறுவதற்காகவே பெப்ரல் அமைப்பின் பிரதிநிதிகள் மனித உரிமை ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜராகியிருந்தனர். குறிப்பாக நாம் அடையாளம் கண்டுள்ள 3 விடயங்கள் தொடர்பில் மனித உரிமை ஆணைக்குழுவிற்கு எடுத்துக் கூறினோம். அரச சொத்துக்களை தேர்தல் கடமைகளுக்காக பயன்படுத்தியமை தொடர்பில் அதிகளவிலான முறைப்பாடுகள் 3 மாகாணங்களிலிருந்தும் எமக்கு கிடைத்துள்ளன. குறிப்பாக யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் பாதுகாப்பு தரப்பினர் அரசியல் நடவடிக்கைகளில் தொடர்பு பட்டமை தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. அதேபோன்று வடமாகாணத்திற்காக மனித உரிமை ஆணைக்குழுவின் குழு ஒன்றை எதிர்காலத்தில் ஈடுபடுத்துமாறும் கோரிக்கை விடுத்துள்ளோம். எனவே தேர்தல் நடைபெறும் தினத்திலும் அடுத்த நாளும் அந்த குழுவை ஈடுபடுத்த இணக்கம் தெரிவித்தனர். அத்துடன் எமது முறைப்பாடுகளை விரைவில் விசாரணைக்கு உட்படுத்தி தவறிழைத்துள்ளவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதுடன் இவ்வாறான சம்பவங்களை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் கூறியுள்ளோம். இதேவேளை கிளிநொச்சி ராணுவ படையணியில் விடுமுறையில் இருந்த சில ராணுவ வீரர்களின் தபால் மூல வாக்குகளை வேறு சிலர் பயன்படுத்தியுள்ளதாக தமக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளதாக தேர்தல் கண்காணிப்பு வலையமைப்பு தேர்தல்கள் ஆணையாளருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. கிளிநொச்சி பளை இயக்கச்சியில் உள்ள 1வது ராணுவ படையணியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. எனவே இது குறித்து உரிய முறையில் விசாரணைகளை மேற்கொண்டு குற்றவாளிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தேர்தல் கண்காணிப்பு வலையமைப்பு தேர்தல்கள் ஆணையாளருக்கு கூறியுள்ளது. அத்துடன் வாக்களிக்கும் உரிமை மறுக்கப்பட்ட ராணுவ வீரர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தேர்தல் வன்முறை சம்பவங்களுக்கு ராணுவ வீரர்கள் ஈடுபடுத்தப்படுகின்றமை புலப்படுவதாகவும் தேர்தல் கண்காணிப்பு வலையமைப்பு தெரிவித்துள்ளது. வடமாகாண சபை தேர்தலுடன் தொடர்புடைய ஒரு தொகை போஸ்டர்களை ஏற்றிய லொரியொன்று அவற்றை நேற்றிரவு கிளிநொச்சி ராணுவ முகாம் ஒன்றுக்கு கையளித்துள்ளதாகவும் தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளருக்கு அவ்வமைப்பு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை வடமாகாண தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்கு ராணுவ வீரர்கள் ஈடுபடுத்தப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டை நிராகரிப்பதாக ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய தெரிவித்தார். அது குறித்து ஆராய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் கூறினார். இதேவேளை வடமாகாண சபை தேர்தலை இலக்காக கொண்டு முன்னிலை சோசலிச கட்சி இன்று துண்டு பிரசுரங்களை விநியோகித்திருந்தது. வடமாகாண சபை தேர்தலும் அதன் எதிர்பார்ப்பும் எனும் தலைப்பில் யாழ் நகரில் முன்னிலை சோசலிச கட்சி துண்டு பிரசுரங்களை விநியோகித்தது. வவுனியா நெடுங்கணி பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நேற்று தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. அங்கு தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. இன்றைக்கு சர்வதேச சமூகம் சொல்லுகின்றது, இலங்கை அரசாங்கத்துக்கு அமெரிக்கா சொல்லுகின்றது, இந்தியா சொல்லுகின்றது, ஐரோப்பிய ஒன்றியம் சொல்லுகின்றது, தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேசி ஒரு அரசியல் தீர்வுக்கு வாருங்கள், நிரந்தரமாக கௌரவமாக ஒரு நியாயமான அரசியல் தீர்வை பெற்று நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் தீர்வை பெற்று நிலைநிற்கக்கூடிய ஒரு அரசியல் தீர்வை பெற்று நமது மக்கள் இந்த நாட்டில் சுதந்திரமாக பாதுகாப்பாக கௌரவமாக வாழ வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது மக்களை தங்களோடு சேர்த்துக் கொள்வதற்கு மக்கள் மனங்களை நாங்கள் கவர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அதன் அர்த்தம் என்னவென்றால், மக்களை தொடர்ந்து எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டுமென்றால் அவர்களுடைய மனங்களை நீங்கள் கவர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். போரின் பின்னர் எவ்வாறு அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அதை வேறொரு விதமாக செய்ய இப்பொழுது முனைகின்றார்கள். உங்களோடு சிரித்து பழகுவது,
இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்கு பஸ் வரவில்லை என்றால் வாருங்கள் வாருங்கள் என்று உங்களை கூட்டிக் கொண்டு போய் இருக்க விடுவது எல்லாமே நல்ல மனிதர்கள் என்ற முறையிலே இன்னொருவருக்கு உதவி செய்யும் போது அது கவர்ச்சியான ஒரு காரியமாகத்தான் புரிகின்றது, தெரிகின்றது. ஆனால் இதிலே உள்ளே ஒரு விடயம் பொதிந்திருக்கின்றது, உள்ளெண்ணம் ஒன்று இருக்கின்றது, அவர்களுக்கு ஒரு நோக்கு இருக்கின்றது, தூர நோக்கொன்று இருக்கின்றது. என்ன, நம்முடைய இளைஞர்கள் இனியும் தங்களுடைய உரிமைகளை பற்றி பேசாதிருக்க வேண்டும், தங்கள் உரிமைகளை பற்றி எதுவும் சிந்திக்காதிருக்க வேண்டும். மாகாண சபைக்கு எதிராகவோ போலீஸ் அதிகாரம் கொடுக்க கூடாது என்றோ அல்லது காணி அதிகாரம் கொடுக்க கூடாது என்றோ யாரும் பேசுவது கிடையாது. எந்த சிங்கள மகனும் வாய் திறப்பது கிடையாது. ஆனால் வடக்கு மாகாண சபைக்கான தேர்தல் நடக்கப் போகிறது என்று சொன்னவுடன் என்ன சொன்னார்கள்? காணி அதிகாரம் கொடுக்க முடியாது, போலீஸ் அதிகாரங்கள் கொடுக்க முடியாது. இன்னும் ஒருபடி மேலே போய் தமிழ் மக்களுக்கு அதிகாரம் போகமாக இருந்தால் மாகாண சபை முறையே இருக்கக்கூடாது. 9 மாகாண சபை இருக்கின்றது. 7 மாகாண சபைகள் முழுக்க முழுக்க சிங்கள மக்களுக்கானது. வடக்கு மாகாண சபை மாத்திரம்தான் தமிழ் மக்களுக்கு உரித்தானது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிகளிடம் அந்த அதிகாரம் வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுகிறோம். ஒன்றுபட்டு உழைப்போம் என்பதை நாங்கள் தொடர்ந்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் தமிழ் மக்களினுடைய ஒரே ஒரு அரசியல் சொத்து. நாங்கள் இன்று ஏதிலிகளாக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே தமிழ் மக்களுக்கு இன்று இருக்கின்ற ஒரே ஒரு அரசியல் பலம் அல்லது ஒரே ஒரு அரசியல் சொத்து, அது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பூரணமாக நம்பலாம். நாங்கள் உங்களுக்காக, உங்களுடைய உரிமைக்காக, ஒட்டுமொத்தமாக இங்கே நாங்கள் எங்களுடைய வடகிழக்கிலே வாழ்கின்ற தமிழ் பேசும் இனத்தினுடைய உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுப்பதற்கும் உயிர் கொடுப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேர்தல் விஞ்ஞாபனம் தொடர்பில் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல கருத்து தெரிவித்தார். அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் தொடர்பில் அரசியல் ரீதியில் கதைக்க வேண்டிய பிரச்சனைகள் உள்ளன. அது அரசியல் ரீதியான பிரச்சனை. அதன் காரணமாகவே சில குழுக்கள் அதற்கு எதிராக நீதிமன்றம் செல்ல முற்பட்டுள்ளன. அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் தொடர்பில் அரசாங்கம் கவலை அடைகின்றது. அதனை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அது தொடர்பில் நாம் செயற்படுகின்றோம். இதேவேளை அது குறித்து தேர்தல்கள் ஆணையாளர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். දෙමළ ජාතික සන්ධානය ரெஜிஸ்டர்ட் அலையன்ஸ் එක. தமிழ் தேசிய கூட்டமைப்பு பதிவு செய்யப்பட்ட ஒரு கூட்டமைப்பு அல்ல. ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்சியாக அது பதிவாகவில்லை. அதனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை எவரும் என்னிடம் வழங்கவில்லை, அவர்களும் அனுப்பவில்லை. ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்களுக்காக வாக்குச்சீட்டுகளை அச்சிட்டு பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களுக்கு உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகளை அனுப்பி தேர்தலை நடத்துவதே தேர்தல் ஆணையாளர் என்ற வகையில் எனது பொறுப்பாகும். அதனை விடுத்து நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய விடயங்கள் தொடர்பில் தீர்மானம் எடுப்பது அல்ல. தேர்தல்கள் ஆணையாளருக்கு பாராளுமன்ற அதிகாரமோ அல்லது நீதிமன்ற அதிகாரமோ இல்லை, நிர்வாக அதிகாரமே காணப்படுகின்றது. මැතිවරණ කොමසාරිස්ට ව්‍යවස්ථාදායක බලය හෝ අධිකරණ බලය යන දෙක නැහැ. இன்றைய பத்திரிகைகளிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து.